ஓம் சகனாவவது சகனௌ புனக்து சக வீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. சத்சங்கத்தை ஆரம்பிக்கும் பொழுது சிஷ்யர்கள் செய்கின்ற பிரார்த்தனையாக இந்த சாந்தி மந்திரம் அமைந்துள்ளது. இந்த மந்திரத்தின் பொருள் என்னவென்று பார்ப்போம். ஓங்கார வடிவமான பரம்பொருள் ஆச்சாரியரையும் சிஷ்யர்களாகிய எங்களையும் காப்பாற்ற வேண்டும், நன்கு போஷிக்க வேண்டும், அனைத்து சக்திகளையும் வழங்க வேண்டும். நாங்கள் படித்தவையெல்லாம் மறவாமல் என்றும் நன்றாக நினைவில் இருக்க வழிகாட்ட வேண்டும். நாம் ஒருவரை ஒருவர் வெறுக்கக்கூடாது. நமக்குள் பகைமை வராமல் இருக்க வேண்டும். பகவான் தான் இதற்கு அருள் புரிய வேண்டும் என்ற இந்த பிரார்த்தனையுடன் சத்சங்கத்தை ஆரம்பிப்போம். குருஸ்துதி. அகண்ட மண்டலாகாரம் வியாப்தம் ஏன சராச்சரம் தத்பதம் தர்ஷிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. இந்த உலகத்திலுள்ள அசைகின்ற அசையாத அனைத்து சராச்சரங்களும் சகல புவனங்களும் யாரால் வியாபிக்கப்பட்டிருக்கின்றதோ அந்த சர்வ வியாபகமான பரமாத்மாவை யார் உணர்த்துகின்றாரோ அந்த குருநாதரை நான் நமஸ்கரிக்கின்றேன். அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாகயா சக்ஷுருன்மீலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. அறியாமை என்னும் இருளால் கண் பார்வை இழந்தவனுக்கு யாருடைய ஞானம் என்னும் குச்சியால் அறிவுக்கண் திறக்கப்பட்டதோ அப்பேற்பட்ட குருநாதரை நான் நமஸ்காரம் செய்கிறேன். குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரஹ குருரேவ பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. குருநாதரே அனைத்தையும் படைக்கின்ற பிரம்மாவாக விளங்குகிறார். படைத்த உயிர்களை காக்கின்ற விஷ்ணுவாக விளங்குகிறார். பின் அனைத்தையும் தன்னுள் ஒடுக்குகின்ற ருத்ரனாகவும் விளங்குகின்றார். இவ்வாறு மும்மூர்த்திகள் மட்டுமல்ல, சாட்சாத் பரபிரம்மமாகவும் குருவே விளங்குகின்றார். அப்பேற்பட்ட குருநாதரை நான் மீண்டும் மீண்டும் நமஸ்காரம் செய்கின்றேன். இந்த உலகத்திலே பிறந்த மக்கள் அனைவரும் விரும்புவது எதை என்றால் ஆனந்தத்தை. அந்த ஆனந்தம் எங்கே கிடைக்கும் என்றுதான் ஒவ்வொருவரும் தேடி அலைகின்றார்கள். இந்த உலகத்திலே எந்த பொருளிலும் அந்த ஆனந்தம் கிடைக்குமா என்று பார்த்தால், விஷயங்களினாலே பொருளினாலே கிடைக்கின்ற அந்த மகிழ்ச்சியெல்லாம் சில கணங்களில்தான். அது அல்ப ஆனந்தமாக இருக்கின்றது, தற்காலிகமாக ஆனந்தமாக இருக்கிறது. மீண்டும் நாம் மற்ற பொருளை தேடி அலைகின்றோம். அப்படியென்றால் நமக்கு நிரந்தரமான ஆனந்தம் அமைதியும் எங்கே கிடைக்கும் என்றால் அது பகவானுடைய திருவடிகளில்தான். அந்த பரம் பொருளை நாம் அடைவதற்கு நம்முடைய சாஸ்திரங்கள் தான் நமக்கு வழிகாட்டுகின்றன. நம்முடைய சனாதன தர்மத்திலே சாஸ்திரங்கள் அநேகம். 4 வேதங்கள், ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் என்று 4 வேதங்கள் இருக்கின்றன. ராமாயணம், மகாபாரதம் என்ற 2 இதிகாசங்கள் இருக்கின்றன. 18 புராணங்கள், 18 உப புராணங்கள், இன்னும் எத்தனையோ சாஸ்திரங்கள் எல்லாம் இருக்கின்றன. அனைத்தையும் கற்பதற்கு நமக்கு ஆயுள் போதுமா? போதாது. அப்படியென்றால் நாம் எதையேனும் ஒரு சாஸ்திரத்தை கற்க வேண்டும். அது எது? ஏகம் சாஸ்திரம் தேவகி புத்திர கீதம். தேவகி புத்திரனான ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அருளிய அந்த ஒப்பற்ற கீதை சாஸ்திரம் ஒன்றை படித்தாலே போதும். கீதா சுகீதா கர்த்தவ்யா
கிம் அன்னைஹி சாஸ்திர சங்கிரகைஹி யா ஸ்வயம் பத்மநாபஸ்ய முகபத்மாத் வினிஷ்ருதா. கீதை மகாத்மியத்தில் சொல்லப்படுகின்றது, பத்மநாபஸ்ய முகபத்மாத். பத்மநாபனுடைய ஸ்ரீமன் நாராயணன் அல்லவா, அந்த நாராயணனுடைய முகபத்மாத் தாமரை மலை போன்ற திருமுகத்தினென்றும் உபதேசிக்கப்பட்டதே கீதை. அந்த கீதையை நன்கு கற்றுவிட்டால் போதும். சர்வசாஸ்திரமயமாக இருக்கின்ற அந்த கீதையை நாம் கற்று அதன்படி வாழ்ந்தால் போதும். மற்ற சாஸ்திரங்கள் படிக்க தேவையே இல்லை என்று சொல்கிறார். பகவானே சொல்கின்றார், கீதாஸ்ரேகம் திஷ்டாமி கீதாமே பரமம் கிருகம். நான் கீதையில் உரைகிறேன், கீதையினுடைய உத்தமமான வீடு என்று கண்ணனே கூறுகின்றார். ஆகையால் அப்பேற்பட்ட கீதையை நாம் நம்முடைய குரு அருளாலும் திருவருளாலும் கற்போம். முதலிலே கீதையின் தியான ஸ்லோகங்களை படிப்போம். ஓம் பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதா நாராயணேன ஸ்வயம் வியாசேன கிரதிதாம் புராணமுனினா மத்யே மகாபாரதம் அத்வைதாமிருதவர்ஷிணீம் பகவதீம் அஷ்டாதசாத்யாயினீம் அம்ப த்வாமனுசந்ததாமி பகவத்கீதே பவத்வேஷிணீ. கீதை யாருக்கு உபதேசிக்கப்பட்டது, உபதேசித்தவர் யார், இது எங்கு கூறப்பட்டது, இதனுடைய சிறப்பு என்ன என்றெல்லாம் இந்த ஸ்லோகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பார்த்தாய பிரதிபோதிதாம். பார்த்தன் யார்? அர்ஜுனன். பிருதா, குந்திக்கு மற்றொரு பேர் பிருதா. அந்த பிருதாவின் புத்திரன் பார்த்தன். அந்த பார்த்தனுக்கு உபதேசிக்கப்பட்டது. யார் உபதேசித்தார்? பகவதா நாராயணேன ஸ்வயம். சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணனாலே இந்த பகவத்கீதை உபதேசிக்கப்பட்டது. இந்த உபதேசம் எங்கு காணப்படுகிறது? மத்தியே மகாபாரதம். மகாபாரதத்தின் நடுவிலே இந்த கீதா உபதேசம் அருளப்பட்டுள்ளது. இந்த மகாபாரதத்தை யார் அருளினார்? வியாசேன கிரதிதாம் புராண முனினா. புராண முனிவராகிய பகவான் வேதவியாசரால் இந்த மகாபாரதம் இயற்றப்பட்டது. இதில் எத்தனை அத்தியாயங்கள் இருக்கின்றன? அஷ்டாதசாத்யாயினீம், 18 அத்தியாயங்கள் உடையது. அத்வைதாமிருத வர்ஷினிம், அத்வைத அமிர்தத்தை இந்த கீதை வர்ஷிக்கின்றது. பவத்வேஷினிம், பிறப்பு இறப்பு என்னும் பவசாகரத்தை கடக்க செய்கின்ற இந்த பகவத்கீதை அம்ப, ஒரு அன்னையைப் போல கருணையுடன் நமக்கு அருள் புரிகின்றாளே இந்த பகவத்கீதை. துவாம் அனுசந்ததாமி, உன்னை நான் எப்பொழுதும் நினைத்து கொண்டே இருக்கிறேன், ஸ்மரித்து கொண்டே இருக்கிறேன், உன்னை வணங்கிக் கொண்டே இருக்கின்றேன் என்று இந்த தியான ஸ்லோகம் நமக்கு உணர்த்துகின்றது. நமோஸ்து தே வியாச விஷால புத்தே ஃபுல்லாரவிந்தாயத பத்ர நேத்ர ஏன த்வயா பாரத தைலபூர்ணः பிரஜ்வாலிதோ ஞானமய பிரதீபः. இந்த மகாபாரத்தை இயற்றிய பகவான் வேதவியாசரை நான் வணங்குகிறேன். அவர் எப்படிப்பட்டவர்? விஷால புத்தே, வேதங்களை 4ஆக அவர் வகுத்தவர் அல்லவா, அப்பேற்பட்ட விசால புத்தியுடையவர். ஃபுல்ல அரவிந்த ஆயத்த பத்ர நேத்திர, நன்கு மலர்ந்த தாமரை மலர் போன்ற நீண்ட கண்களை உடையவர். அவர் என்ன செய்தார்? மகாபாரதம் என்ற ஒரு எண்ணெய் நிரம்பிய ஒரு விளக்கிலே கீதை என்னும் ஞானத்தை தீபமாக பிரகாசிக்க செய்தார். அப்பேற்பட்ட வேதவியாசருக்கு நமோஸ்து, நான் நமஸ்காரம் செய்கிறேன். பிரபன்ன பாரிஜாதாய தோத்ரவேத்ரைக்கபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமஹ. இந்த கீதாமிருதத்தை வர்ஷித்தவர் யார்? பிரபன்ன பாரிஜாத்தாய. பிரபன்னம் என்றால் சரணாகதி. யார் தன்னை சரணம் என்று அடைந்தார்களோ அவர்களுக்கு
அவர்கள் விரும்பியதையெல்லாம் வழங்குகின்ற பாரிஜாதமாக கற்பக விருட்சமாக விளங்குகின்றார். கையில் என்ன வைத்திருக்கின்றார்? தோத்திர வேத்திர ஏக்க பாணியே. ஒரு கையில் பிரம்பும் சாட்டையும் பிடித்து கொண்டிருக்கின்றார். மற்றொரு கரத்தில் ஞானமுத்ராய சின்முத்ரையை காட்டிக்கொண்டிருக்கின்றார். கீதாமிருததுஹே, கீதை என்னும் அமிர்தத்தை நமக்கு கறந்து கொடுத்தவர். அப்பேற்பட்ட கிருஷ்ணனுக்கு நமஸ்காரம். கிருஷ்ணன் என்றாலே ஆகர்ஷணம், நம்மையெல்லாம் தன் பக்கத்திலே ஈர்ப்பவர். அப்பேற்பட்ட கிருஷ்ணனை நான் நமஸ்கரிக்கின்றேன். சர்வோபனிஷதோ காவோ தோக்தா கோபாலநந்தனஹ பார்த்தோ வத்ஸ சுதீர் போக்தா துக்தம் கீதாமிருதம் மகத். இந்த கீதை எப்படி கிடைத்தது? உபனிஷத்துக்களெல்லாம் பசுக்களாக வர்ணிக்கப்படுகின்றன. பசுக்கள் தான் எத்தனை பசுக்கள், அநேக பசுக்கள் இருக்கின்றன. பல பசுக்கள் நன்கு கொழுத்து இருக்கின்றன, சில மெலிந்திருக்கின்றன. பசுக்களின் நிறங்கள் எத்தனையோ, ஆனாலும் அதில் வருகின்ற பால் பெண்மையாக இருக்கின்றது. அதே போல உபனிஷத்துங்கள் அனந்தம். சில உபனிஷத்துக்களிலே அதிக மந்திரங்கள் இருக்கும். சாந்தோக்கியம், பிருகதாரண்ய உபனிஷத்துக்கள் எல்லாம் அதிகமான மந்திரங்கள் இருக்கும். ஈஷாவாஸ்யம், மாண்டூக்கிய உபனிஷத் போன்ற உபனிஷத்துக்கெல்லாம் குறைந்த மந்திரங்கள் இருக்கும். அந்த பசுக்களுடைய பால் எது தெரியுமா? துக்தம் கீதாமிருதம் மகத். மகத் கீதாமிருதம், மகிமை புரிந்திய கீதை எனும் அமிர்தம் தான் அந்த பால். இந்த பாலை கறப்பவன் யார்? தோக்தா கோபாலநந்தனஹா. கோபாலன் எப்பொழுதும் பசுவை நடந்து பாலை கறக்கின்றான். அதுபோல இந்த உபனிஷத்துக்கள் என்னும் பசுக்களிலிருந்து கீதை என்னும் பாலை நமக்கு கறந்து கொடுப்பவன் கோபாலர்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி அளித்தானே, அந்த கோபாலன் கோகுல கண்ணன் தான் இங்கு தோக்தாவாக இருக்கின்றான். பசுவிடமிருந்து பாலை கறப்பதற்கு கன்று தேவை அல்லவா? கன்று யார்? பார்த்தோ வத்சகா. பார்த்தன், அர்ஜுனன் தான் கன்றாக கூறப்படுகின்றான். எப்படி கன்றுக்கு முதலில் பால் கொடுத்துவிட்டு அனைவருக்கும் பால் வழங்கப்படுகின்றதோ, அவ்வாறே அர்ஜுனனுக்கு இந்த கீதாமிர்தம் வழங்கப்பட்டு நம் அனைவருக்கும் இந்த கீதையின் அமிர்தம் வழங்கப்படுகின்றது. எனவே உபனிஷதங்களின் சாரமாக விளங்குகின்ற அந்த கீதையை நாம் பருக வேண்டும். வசுதேவ சுதம் தேவம் கம்சசாணூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். அந்த கீதையின் அமிர்தத்தை வர்ஷித்த கண்ணன் யார்? வசுதேவ சுதம், வசுதேவனுக்கு மகனாக பிறந்தவர். தேவகி பரமானந்தம், தேவகிக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளித்தவர். கம்ச சாணூரமர்தனம், கம்சன், சாணூரன் போன்ற பல்வேறு அசுரர்களை, கொடியவர்களை எல்லாம் அழித்தவர். தேவம், ஜோதி சொருமாக ஒளிவிட்டு பிரகாசிப்பவர். ஜகத்குரும், இந்த ஜகத்திற்கே குருவாக விளங்குகின்றவர். அப்பேற்பட்ட கிருஷ்ணம் வந்தே, கிருஷ்ணனை நான் நமஸ்காரம் செய்கிறேன். பீஷ்ம துரோண தடா ஜெயத்ரத ஜலா காந்தார நீலோத்பலா சல்யக்ராகவதி கிருபேண வஹனி கர்ணேன வேலாகுலா அஸ்வத்தாம விகர்ண கோரமகரா துர்யோதனாவர்த்தினி சோதீர்ணா खलु பாண்டவை ரணநதி கைவர்த்தக கேசவஹ. பீஷ்ம துரோண தடா, குருட்சேத்திர போர்க்களம் இங்கு ஒரு நதியாக வர்ணிக்கப்படுகிறது. பீஷ்மரும் துரோணரும் கரைகளாக வர்ணிக்கப்படுகின்றனர். ஜெயத்ரதன் ஜலமாகவும், காந்தார நீலோத்பலா, காந்தார மன்னன் நீலோத்பல புஷ்பமாகவும், சல்ய கிராகவதி, சல்யன் சுறா மீனாகவும், கிருபேண வகனி,
கிருபாச்சாரியார் பெருகும் பிரவாகமாகவும், கர்ணேன வேலாகுலா கர்ணன் பேர் அலைகளாகவும், அஸ்வத்தாம விகர்ண கோர மகரா அஸ்வத்தாமனும் விகர்ணனும் பயங்கரமான மகர மீன்களாகவும், துரியோதன ஆவர்த்தினி துரியோதனன் நீரில் ஏற்படுகின்ற சுழலாகவும் வர்ணிக்கப்படுகின்றது. இப்பேற்பட்ட பயங்கரமான போர்க்கள நதியை பாண்டவர்கள் எவ்வாறு கடந்தார்கள் தெரியுமா? கைவர்த்தக கேசவகா கேசவன்தான் படகோட்டியாக திகழ்கின்றான். அந்த படகோட்டியான கேசவனின் அருளினாலே இந்த போர்க்களம் என்னும் பயங்கரமான நதி பாண்டவர்களாலே கடக்கப்பட்டது. பாராச்சர்யவசக் சரோஜமமலம் கீதார்த்தகந்தோத்கடம் நானாख्यानककेसरं हरिकथा सम्बोधनाबोधितं लोके सज्जनषट्पदैरहरः पेपीयमानं मुदा भूयात् भारतपङ्कजं कलिमलप्रध्वंसि नः श्रेयसे. ஒரு அழகான உருவகம். மகாபாரதம் ஒரு தாமரை மலராக உருவகப்படுத்தப்படுகிறது. நீரிலே தாமரை மலர்கின்றதல்லவா? இங்கு நீர் எது தெரியுமா? பராசரருடைய புதல்வராகிய வியாசரின் வாக்கு என்னும் நீர்தான். அது மகாபாரதம். அந்த மகாபாரதம் என்னும் நீரிலே தாமரை மலர்ந்தது. அதில் உள்ள மகரந்த கேசரங்கள் எது தெரியுமா? பல்வேறு கதைகள். ஹரிகதா பிரசங்கத்தாலே இந்த தாமரை மலர்ந்துள்ளது. மலருள்ள தேனை அருந்த வண்டுகள் வருகின்றனவே, அந்த வண்டுகள் யார்? லோகே சஜ்ஜன ஷட்பதை அகரக பேபியமானம் முதா. உலகிலே சான்றோர்கள் என்னும் வண்டுகளாலே அகரக நாள்தோறும் முதா மிகவும் ஆனந்தமாக அந்த மலரிலுள்ள தேன் அருந்தப்படுகின்றது. இந்த தாமரையின் நறுமலர் எது? கீதார்த்த கந்தோத்கடம். கீதையின் அர்த்தம்தான் அம்மலருக்கு நறுமணம். இது எப்படிப்பட்டது? அமலம் பாரத பங்கஜம். இப்பேற்பட்ட குற்றமற்ற மகாபாரதம் என்னும் தாமரை மலர் கலிமல பிரத்வம்சின ஸ்ரேயசே பூயாத்து. இந்த கலியுகத்திலே எத்தனை பாவங்கள், எத்தனை தோஷங்கள் இருக்கின்றன, அவற்றையெல்லாம் அகற்றக்கூடிய வழி என்ன என்று தேடுபவர்களுக்கு, அந்த கலிதோஷத்தை நீக்க விரும்புபவனுக்கு ஸ்ரேயஸை வழங்கட்டும். மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபா தமஹம் வந்தே பரமானந்த மாதவம். வாய் பேச முடியாத ஊமை, ஆனால் பகவானுடைய அருளினாலே அவன் பேச மட்டுமல்ல, மிகுந்த சொல்வன்மை உடையவனாக ஆகின்றான். நடக்க முடியாத நொண்டி நடப்பது மட்டுமல்ல, பெரிய மலையே தாண்டக்கூடியவனாகின்றான். அப்பேற்பட்ட வல்லமை யாருடைய கிருபையினாலே கிடைக்கின்றதோ அப்பேற்பட்ட பரமானந்த மாதவம், அனைவருக்கும் பரம ஆனந்தத்தை அளிக்கின்ற அந்த மாதவனை அகம் வந்தே நான் நமஸ்காரம் செய்கின்றேன். எம் பிரம்மா வருணேந்திர ருத்ரமருதः ஸ்துன்வந்தி திவ்யைஸ்தவைஹி வேதை சாங்கபதக்ரமோபனிஷதைஹி காயந்தியம் சாமகாः த்யானாவஸ்தித தத்கதேன மனசா பஷ்யந்தி யம் யோகினः யஸ்யாந்தம் ந விதுசுராசுரகணாः தேவாய தஸ்மை நமः. எம் பிரம்மா வருண இந்திர ருத்ர மருதः. யாரை? பிரம்மா, வருணன், இந்திரன், ருத்ரன், மருத்கணங்கள் திவ்யைஹி ஸ்தவைஹி ஸ்துன்வந்தி திவ்யமான துதிகளாலே துதிக்கின்றார்களோ, சாமகாக சாமகானம் செய்கின்றவர்கள் வேதைகி ச அங்க பதக்கிரம உபனிஷதைகி அங்கமும் பதக்கிரமும் உபனிஷதங்களும் கூடிய வேதங்களாலே
காயந்தி பாடுகின்றார்களோ, தியான அவஸ்தித தத்கதேன மனசா, தியானத்தினால் ஆழ்ந்த மனதிலே யோகினக யோகிகள் எம் பஷ்யந்தி, யாரை தம் மனக்கண்ணால் உணர்கின்றார்களோ பார்க்கின்றார்களோ, சுராசுரகணாக சுரக்கூட்டங்கள் அசுரக்கூட்டங்கள் எல்லாம் எஸ்ய அந்தம் யாருடைய முடிவை ந விதுகு அறிவதில்லையோ, அப்பேற்பட்ட தஸ்மை தேவாய நமக, அப்பேற்பட்ட தெய்வத்திற்கு நான் நமஸ்காரம் செய்கின்றேன்.